ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதர எங்க எங்க என்னங்க எங்க பொறுமை பொறுமை பாத்துங்க. பொறுமை பொறுமை மெதுவா மெதுவா மெதுவா. சரி சரி ஓகே 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 ஓகே. ஆதர எங்க விடுங்க, அப்புறமா பேசிக்கலாங்க. நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. என்னங்க சாரி ஆதர. ஏங்க நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? சாமி என்ன சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், டென்ஷன் ஆக கூடாது. அதனால நடந்ததையும் மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. ஏங்க எங்க என்னங்க இது சின்ன பிள்ளையாட்டம்? அழாதீங்க. நீங்களே இப்படி அழுத நான் என்னங்க பண்ணுவேன்? தைரியமா இருங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? தைரியமா இருங்க. எங்க அழாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. ஆதர, என் வாழ்க்கையில மறுபடியும் இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம வாழ்க்கை கண்டினியூ ஆகுமா? இந்த ரூம்ல நீயும் நானும் இப்படி ஒன்னா இருப்போமான்னு நினைச்சலாம். நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் ஆதர. இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு சினிமா மாதிரி என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இனிமே நம்மளால அப்படி வாழவே முடியாது. நான் சாக போறேன்னு தோணுச்சு ஆதர. அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில என்னை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டானுங்க. அங்கிருந்து நான் உயிரோட வெளியில வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆதர. என்னங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தேடி வந்து உங்களை காப்பாத்துவேன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? மூச்சு காத்து மாதிரி அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு மூச்சு திணறல் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீ எப்படியோ அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்திட்டேல ஆதர. அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த என்ன கோயிலுக்கு போய் கடுமையா வேண்டிக்கிட்டு தீச்சட்டியை ஏந்தி தீ மிதிச்சு அந்த தெய்வத்தோட துணையோட எமங்கிட்ட போராடி என்னை காப்பாத்திட்ட. நீ எனக்காக சாதாரணமா கஷ்டப்படல ஆதர, பெரிய போராட்டமே நடத்துறேன்னு சாமி சொன்னான். அது எவ்வளவு சத்தியமான வார்த்தை. நீ என்ன போராடிதான் காப்பாத்திருக்க. நம்ம நாட்டுல பொண்ணுங்க அவங்க உயிருக்கு ஆபத்தினாலும் பொறுத்துப்பாங்க. ஆனா அவங்களோட தாலி கயிறுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை பொறுத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்ட ஆதர. நீ எனக்கு வைஃபா கிடைக்கல, ஒரு வரமா கிடைச்சிருக்க. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மடியில படுத்து மனசு விட்டு அழணும் போல தோணுது ஆதர. ஏங்க அழாதீங்க, வாங்க அடியில படுத்துக்கோங்க. பாத்துங்க மெதுவா.